முக்காலமும் உணர்ந்தவர் என்று கூறப்பட்ட ஒரு ஞானியை சந்திக்க இரு நண்பர்கள் புறப்பட்டு கால்நடையாக சென்றனர். இரவு நேரம் வந்ததும் தாங்கள் கொண்டு வந்த போர்வையை விரித்து படுத்துறங்கினர். விரிந்தபின் அதை மடித்து எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். ஒரு மரத்தின் நிழலில் அவர்கள் தேடி வந்த ஞானி கண்களை மூடி அமர்ந்திருந்தார். அவர் கண்திறக்கும் வரை காத்திருந்தனர் நண்பர்கள். கண்விழித்த ஞானி அவர் கலை பார்த்து புன்னகைத்து அவர்களை விசாரித்தார். பல விஷயங்களை அவருடன் பேசியபின் முதலாம் அவன், ஐயா, எங்களுக்கு ஒரு ஐயம் எழுந்துள்ளது. ஒருவன் பிறந்தது முதற்கொண்டு வளரும் போது பகுத்தறிவை பயன்படுத்தி அனுபவம் வாயிலாக ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டே வருகிறான். இதில் அவனுக்கு எது நல்லது எது கொட்டது என்பது தெரிந்து விடுகிறது. அப்படியிருக்கையில் ஒருவன் நல்வாழ்க்கை வாழ கல்வியும் பெரியோரது வழிகாட்டுதலும் அவசியமா? அனுபவம் ஒன்றே போதாதா என்று கேட்டான். ஞானி அவர்கள் கையிலிருந்த போர்வைகளை பார்த்தார். அருகிலிருந்த கிணற்றைக் காட்டி அங்கே ஒரு வாளையும் சவுக்காரத்தூளும் இருப்பதாக கூறி அவர்களின் போர்வைகளை உறவைத்து வரச் சொன்னார். இருவரும் ஒருவரையொருவர் சந்தேகத்துடன் பார்த்து கொண்டு தங்கள் போர்வைகளை உறவைத்துவிட்டு வந்தனர். சிறிது நேரம் கழித்து அந்த போர்வைகளை நன்றாக அடைத்து துவைத்து முறுக்கி பிழிந்து வரச் சொன்னார். இருவரும் அவ்வாறே செய்து திரும்பி வந்தனர். அதன் பிறகு துவைக்கப்பட்ட போர்வைகளில் ஒன்றை வெட்ட வெளியில் கொடிக்காட்டி காயப்போடுமாறும் மற்றொன்றை ஒரு அறையில் பூட்டி வைத்து விட்டு வரவும் ஆணையிட்டார் ஞானி. மறுமொழி பேசாமல் நண்பர்கள் சொன்னதை செய்தனர். மாலையில் என்னை வந்து பாருங்கள் என்றார் ஞானி. சாயங்காலம் நண்பர்கள் இருவரும் ஞானியை பார்க்க வந்தனர். 2 போர்வைகளையும் எடுத்து வரச் சொன்னார் ஞானி. கொடியில் போட்ட போர்வை நன்கு வெயிலில் காய்ந்து முடமுடத்து உலர்ந்து வெயில் வாசனையோடு மணமாக இருந்தது. அதை மடித்து வைத்துக் கொண்டனர். மற்றொன்றை எடுத்து வர அறையை நெருங்கி கதவை திறந்தனர். குப்பென்று ஊரல் வாடை கலந்த முடைநாற்றம் அவர்கள் குடலை பிடுங்கியது. ஞானியிடம் வந்தனர். ஐயா, இந்த போர்வை அருமையாக காய்ந்து விட்டது. மடித்துக் கொண்டு வந்துவிட்டோம். இன்னொரு போர்வையின் அருகில் கூட செல்ல முடியவில்லை என்றனர். 2ஐயும் ஒன்றாகத்தானே துவைத்தீர்கள்? புரே தண்ணீர், புரே சவுக்காரம். அப்படியிருக்கும் போது உலர்ந்ததில் மட்டும் என்ன வேறுபாடு என்று கேட்டார் ஞானி. ஐயா, இந்த போர்வைக்கு நல்ல வெயிலும் வெப்பமும் காற்றோட்டமும் கிடைத்தது. கெட்ட வாசனை போய்விட்டது. அந்த போர்வைக்கு அது கிட்டவில்லை ஐயா. ஒருவனுக்கு கல்வி என்பது அந்த வெயிலை போல, பெரியோர் வழிகாட்டல் என்பது அந்த காற்றோட்டமும் போல. 2ம் கிடைத்தால்தான் ஒருவனிடம் உள்ள துர்க்குணங்கள் விலகி நல்ல மனிதனாக திகழ்வான் என்றார் ஞானி. கல்வி மற்றும் பெரியோரின் வழிகாட்டலின் அவசியத்தை இருவரும் உணர்ந்தனர்.